தை மாதத்தில் வேலை அதிகமாகும், நிறைய படிக்கணும், உங்கள் பொறுப்புகள் அதிகமாகும், கமிட்மெண்ட் அதிகமாகும், கடமைகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப சுருக்கமாக ஈஸியாக உங்களுக்கு சொல்லணுன்னா, இந்த மாதம் உங்களுக்கு பொழுதுபோக்கு, ஓய்வு, கொண்டாட்டங்கள் போன்ற விஷயங்கள் குறைஞ்சிரும். பொறுப்பு, கடமை, வேலை பளு, வேலைகள் அதிகமாகிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இந்த மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மனசில் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு, அவங்களாம் ஒரு ட்ரிப்பு போகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, இதுபோல் வீக்கெண்ட்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, நினச்ச மாதிரி எல்லாத்தையும் அவங்களால செய்ய முடியுது, நேரம் அவங்களுக்கு கையில் இருக்கிறது அப்படின்ட்டுலாம் நீங்கள் ஆதங்கப்படாமல், இது நம்ம உழைக்க வேண்டிய ஒரு காலம். அப்போ நம்ம இதை உழைக்கணும். அப்போ எதிர்காலத்தில் ரொம்ப நல்ல பலனை நம்ம அடைவோம் அப்படின்ற மாதிரி திட்டமிடுவதற்காகத்தான் இந்த பலன்கள்லாம் பார்க்கறது. எதையும் மாற்றுவதற்காக கிடையாது. நம்மளால் எதையும் மாற்ற முடியாது. ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ்டு.